பிளாஸ்டிக் கண்டெய்னர்களை வாங்கப்படக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால ஆட்ல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா சீனாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படின்றது கணிசமா அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு தண்ணி ஊற்றி கொடுக்குற பாட்டில், ஸ்பூன், டிஃபன் பாக்ஸ் இப்படி எல்லா பொருளுமே பிளாஸ்டிக் பொருளை தான் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கோம். இது இல்லாம ஹோட்டல்களில் வாங்கப்படக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்களை தான் சூடா அடைச்சி கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு பிடிச்ச உணவுகளை வீட்டு வாசப்படிக்கே வந்து கொடுக்கறதுனால ஆன்லைன்ல உணவுகளை ஆர்டர் செஞ்சு வாங்கி உண்ணும் பழக்கம் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது சூழலுக்கும் உடலுக்கும் நல்லதில்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது தெரிஞ்சுமே அந்த தப்பை திரும்ப நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில பிளாஸ்டிக் கண்டெய்னர்களை வாங்கப்படக்கூடிய உணவுகளை சாப்பிடுறதுனால ஆட்ல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா சீனாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல ஒன்றுல அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல உள்ள ரசாயனங்கள் உணவுப் பொருட்கள்ல கலந்து இதயத்தை நேரடியா சென்று தாக்கி இதய நோய் ஏற்பட வழிவகுக்கும் அப்படின்றது அந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போற அண்ட் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.